Hi friends, welcome back to my channel. எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங் அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ மார்னிங் பாத்தீங்கன்னா எழுந்ததும் வந்து டீ குடிச்சிட்டு வந்து அடுத்ததா வந்து கிளீனிங் ஒர்க்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாக வந்து நான் ஒரு கவர் வச்சுருக்கிறேன். இது நம்ம தூக்கி போகிற திங்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கவர் ஒன்று எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே அப்படி அப்படியே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணணுங்கிறதுனால நான் ஓரளவுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ராகி மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறி இருக்கும். நம்ம வந்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு வந்து ராகி மாவு கொஞ்சம் கிண்டி ஆற வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து பொங்கல் கிடையாது. ஊரில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து சாமி கும்பிடலை. பட் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து பொங்கலுக்கு செய்ய வேண்டிய முறைகள்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும். அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வந்து பொங்கல் மட்டும் வீட்டில் மட்டும் வச்சேன். பாப்பாவுக்கு வந்து வெந்நீர் ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அதை பாட்டில் ஊற்றிட்டுருக்கிறேன். இப்போ அடுத்தது பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற திங்ஸ்லாம் வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அடுத்தது இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து டஸ்ட் இருக்கும். இதில் வந்து நான் அதை அப்படியே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அது ஊறி வந்து நம்ம ப்ரஷ் வச்சு தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். அதனால் இப்போ நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இதில் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ராகி தோசை ஊற்ற போகிறேன். இந்த ராகியில் பார்த்திங்கன்னா வந்து ராகி மட்டும் இல்லை, கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ராகி தோசை வந்து ஈஸியாக நமக்கு வந்து திருப்ப வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அது இடையிடையே வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா நமக்கு வந்து இந்த விண்டோவில் ஊற்றி வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரஷ் வச்சு வந்து தேய்ச்சாலே எல்லாமே போயிடும். சும்மா வந்து நம்ம சோப்பு போட்டு வாஷணுங்கிற அவசியம் இல்லை. நான் எப்போயாச்சும் க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் டெட்டால் ஊற்றிடுவேன். ஏன்னா கிச்சன்லேருந்து வாஷ் பண்ணும்போது அந்த சைடு போகிற ஏதாவது ஃபுட்டெல்லாம் வந்து அங்கே கிடக்கலாம். அதனால் வந்து எப்போயாவது டெட்டால் மட்டும் கொஞ்சம் ஊற்றி விடுவேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து டெட்டால் ஊற்றிடுவேன். மற்றபடி வந்து ஜஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டாலே வந்து இதில் உள்ள டஸ்ட் எல்லாமே போயிடும். 2 ஹோல் இருக்குது பாருங்கள். இது வழியாக வந்து தண்ணி வந்து வெளியில் போயிடும். இந்த நம்ம வந்து தண்ணி ஊற்றுற தண்ணியெல்லாம் இது வழியாக வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இந்த விண்டோவில் தெரிகிற டஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவுட் சைடு உள்ளதான். இன்சைடில் உள்ளதெல்லாம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பட் அவுட் சைடில் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் நின்று க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்து ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. இப்போ இருந்துட்டு போகுது அப்படின்னு விட வேண்டியதான். நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டால் அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சைடு உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அடுத்தது இந்த பாத்திரம் ஸ்டாண்டு கழுவி வைக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆகுது என்கிட்ட வாங்கி. நான் துபாய் வந்த புதுசில் வந்து வாங்கினது. பார்த்திங்கன்னா இதில் தண்ணி பட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி துருவே இறங்கிடுச்சு. இதை தான் தூக்கி போடணும். இனிமேல் வந்து புதுசாக ஒன்று தான் வாங்கணும். ஏன்னா இது வந்து துடைக்கிறதுக்கே இப்போ நான் ஒரு தனியாக ஒரு கிளாத் வச்சுட்டு துடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இதுவே ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா ஒன் டைம் வாஷ் பண்ணி வச்சா பரவாயில்ல. ஏன்னா இப்போ வரும்போது கிச்சனுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்காக வாஷ் பண்ணி வச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ரெகுலராக தண்ணி பட்டுக்கிட்டே தான் இதில் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு வாங்கினா வந்து நான் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வாங்கலான்னு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு மேலே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோர் மட்டும்தான் இப்போ க்ளீன் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்துச்சு. அதனால் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச்சுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு வந்து கொடுத்துருக்கிறேன். ஸ்நாக்ஸ் எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து எல்லாமே வந்து இப்போ ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் சாம்பார் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால வந்து சாம்பார் மட்டும் வச்சுருக்கிறேன். சைடிஷ்க்கு வந்து அப்பளம் வத்தல் ஏதாவது பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு இது ஆப்பிள் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அடித்து பாப்பாவுக்கு கொடுக்கணும்.
இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதனால் இப்போ வந்து பார்க்க நீட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி சண்டே எடுக்கிறேன். மார்னிங்கு பொங்கல் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஒரு மஞ்சள் செடி பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 dirhams இங்கே போடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு பார்த்திங்கன்னா 200 மேலே வரும். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா இத்தனோடு பிஸ்மினெல்லாம் வந்து மஞ்சள் இஞ்சி கொத்து சேர்த்து வந்து 10 dirhamsக்கு தருவாங்க. இது பாருங்கள், ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் தான், அது வந்து இவ்வளோது சொல்கிறாங்க இங்கே. இந்த மஞ்சள் செடி பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு இலையை மட்டும் வந்து அந்த நம்ம பொங்கல் வைக்க போகிற பானையில் வந்து சுற்றி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொங்கல் பானைக்கு வந்து ஒரு லீஃப் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருசுக்கு ஏன்னா நம்மளோட பொங்கல் பானை வந்து சின்னது தான். இது பார்த்திங்கன்னா இந்த இலை கொஞ்சம் வந்து காஞ்சிருந்துச்சு. அதனால் என் பொண்ணுக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பொங்கல் பானைக்கு அவங்க ஒரு பொங்கல் பானை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க மஞ்சள் கட்டுறாங்களாம். பார்த்திங்கன்னா என்னோடய அரிசி பருப்பு நான் ஒன்று ஒன்றா எடுக்க வந்து பாப்பாவுக்கு ஒன்று ஒன்றா எல்லாமே கொடுக்கணும். அது போட்டு அவங்க வந்து பொங்கல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் பானைக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் பானைக்கு வச்சுருந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து அரிசியெல்லாம் போட போகிறேன். இந்த சின்ன பானைக்கில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு தேவையான ஒரு கப்பு அரிசி, அப்புறம் வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு போடுறேன். எங்கள் கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா வந்து பால் ஊற்றியெல்லாம் வந்து பொங்க வைக்க மாட்டாங்க. நார்மலாக நம்ம பால் காய்ச்சும் போது நார்மலாக பொங்கும். அது எதனால் அப்படி பண்ணுறாங்க எல்லாருன்னு தெரியலை எனக்கு. பட் வந்து எங்கள் ஊரில் வந்து எப்பயுமே வந்து நம்ம அரிசியிலேருந்து பொங்கி வரும் இல்லையா, அதை நம்ம மூடி வச்சாலே வந்து நல்லா பொங்கி வரும். அதுதான் வந்து நல்லா பொங்க வச்ச சோறு அப்படின்னு நாங்கள் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதேமாதிரி தான் நான் இங்கேயும் வந்து பாலில் நான் எதுவும் ஊற்ற மாட்டேன். நம்ம நார்மலாக ரைஸ் போட்டு பொங்கி வர்றது தான் வந்து நாங்கள் வந்து செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொங்கல்லாம் வந்து நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். நான் வந்து பால் எதுவுமே ஊற்றலை. பால் ஊற்றாமலே இந்த அளவுக்கு வந்து பொங்கினாலே போதும். நமக்கு பொங்கல் வந்து நல்லா வந்து பொங்கி வரணும். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு அதை கரைச்சி வச்சு அதை வடிகட்டி இப்போ வந்து நான் இந்த சக்கரை பொங்கலை இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெய் சூடாகிட்டுருக்கு. நெய் சூடானதுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கருப்பு திராட்சை போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலில் நம்ம சேர்த்துடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரைஸ்லாம் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அடிபிடிக்க வரும். அடிபிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சைட் டிஷ் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே வந்து முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து தேவையான அளவு வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைட் டிஷ்ஷுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கறி லீவ்ஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான காய்கறியை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இந்த சைடு இங்கே சிங்கில் பார்த்திங்கன்னா வந்து கருணக்கிழங்கு ஒரு பொரியலுக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து சாம்பாருக்கும் போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி முள்ளங்கி சேர்த்து வந்து நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன பாப்பா குளிப்பட்டுறதாக வெந்நீர் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் பொரியலுக்கு வந்து கருணக்கிழங்கு சின்னதாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சைடே பார்த்திங்கன்னா வந்து பாயசமும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கருணக்கிழங்குக்கும் பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு அதில் வந்து கருணக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது வந்து வேகட்டும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து எல்லாமே வந்து எல்லா காய்கறியுமே சேர்த்து ஒரு குக்கரில் வந்து பருப்பு போட்டு எல்லா காய்கறியும் போட்டு நான் வந்து விசில் வச்சுட்டேன். அப்போ தான் குயிக்காக முடியும் அப்படிங்கிறதுக்குனால. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பால்கனியில் வச்சுட்டு வந்து சூரியனுக்கு வந்து சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்யலை. ஏன்னா சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வீட்டில் மட்டுமே சமைச்சிட்டு சமைச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் எல்லோரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொண்டைக்கடலை குருமா கொஞ்சம் வச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கரில் சாம்பார் வச்சது. அடுத்தது வந்து கருணக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து முள்ளங்கி பொரியல், அடுத்தது பாயசம், அப்பளம், கொஞ்சமாக தொம்பட்டி வத்தல், அப்புறம் சென்டராக பார்த்திங்கன்னா வந்து சாதம் வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.